விமல் வீரவன்சனை தடமாறி முடிக்கிற ஒரு காலத்துல நாங்க இந்த 13வது சட்டத்திட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி 7 அரசியல் கட்சி ஒன்று சேர்ந்துதான் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தி முடிக்கிறது. 13வது சட்டத்திட்டத்தை ஓரத்துக்காக்கிறதுக்கு விமல் வீரவன்ச கோச்சுக்கு போறேன்னு சொன்னாரு. அவர் கோச்சுக்கு வரக்காட்டி நாங்க பார்த்து பண்ணியிருந்தோம். ஆனா இப்ப அவர் வித்ட்ரா பண்றாரு, கோர்ட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த நாட்டில் சிஜேக்கு விரோதமாக உனது இம்பீச்மெண்ட் ஒரு பொம்பளைன்னு பார்க்காமல் அவளுக்கு பேங்க்ல 20 அக்கவுண்ட் இருக்குது. தேவைக்கில்லாத மாதிரி எல்லாம் மீடியா விசேஷமாக அரசாங்கம் ஊடகங்கள் ஆக கேவலமாக அவ பத்தி எழுதிருந்துச்சு. ஆனா அதுக்கு நல்ல ஒரு மறுமொழி அவரோட லாயர்ஸ் மூலமா கொடுத்துருக்காங்க. அதை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த பயன்தட்டுக்கு மிரட்டலுக்கு பயப்படாமல் திடீர்னு பில்ல பாஸ் பண்ணுங்க மிரட்டலுக்கு பயப்படாமல் அதுக்கு சரியான ஒரு அடியை கொடுத்து சரியான தீர்ப்பையும் கொடுத்து எந்த விதமான பயமும் இல்லாம அதை பேஸ் பண்றதை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். மற்றது சிஜேக்கு விரோதமாக இன்றைக்கு சிலக்ட் கமிட்டில 11 பேர் போட்டிருந்தா அந்த 11 பேரும் எந்த ஒரு கோர்ட்லயும் கேஸ் இல்லாத, எந்த ஒரு ஊழலுக்கும் மாட்டாத, எந்த ஒரு கோர்ட்லயும் கன்விக்ட் இல்லாம இருக்கிற ஒரு ஆளா இருக்கணும் சிஜேக்கு விரோதமான சிலக்ட் கமிட்டில இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால பாராளுமன்ற உறுப்பினர் 225 பேரும் அதுக்காக வேண்டி போராடணும். நல்ல மனிதர்கள் இல்லாட்டி ஒராகே அம்மகை பேனாகணும் சொல்லுவாங்க சிங்களத்துல. அப்படித்தான் நாங்க இந்த கேஸை கேட்க வேண்டியது. நடு தாமதம் வந்துருவாங்க, படு தாமதம் வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இலங்கை வரக்கூடாது. இலங்கையில ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ரிவ்யூல கூட முததான் எடுக்கப்பட்டுச்சு சிஜேக்கு நடக்கிற அநியாயமும் இம்பீச்மெண்ட்டும். அதனால எல்லா மக்களும் ஒன்று சேர வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கு. லெம்போகினி தான் இனிமேல் கோல் பேஸ்ட் ஓட போகுது. ஜனாதிபதி அவர்கள் லெம்போகினில தான் போக போறாரு. டிஃபென்ஸ் செக்ரட்டரி லெம்போகினில தான் போகிறார். குடும்பம் அப்படியே லெம்போகினில தான் போகுது. ஏழை மக்களுடைய பசியை தீக்கிற அரசாங்கம் இல்ல, இது லெம்போகினியை கொடுத்து தின்ன கொடுக்குற ஒரு அரசாங்கமா மாறி இருக்கு. அதனால எல்லா மக்களும் ஒன்று சேர காலம் கிட்ட வந்திருக்கு. எல்லாரும் ஒன்று